Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 4 of UGTRB and we are with Aldous Huxley's dystopian novel, Brave New World. The title of the novel, Engarundu Edukapattadu teachers? Where is the title taken from? From Shakespeare's The Tempest, sir. Yeah, it's taken from Shakespeare's Tempest. And the person who utters the phrase Brave New World is Miranda. இந்த மிராண்டா ஒரு ஐலண்ட்ல இருக்காங்க, அப்பாவை தவிர வேற யாரையும் பார்க்கல. அதற்கப்புறம் அவங்க முதலாக பார்த்த ஒரு ஆண்மகன் அப்படின்னா ஃபெர்டினாண்ட். அப்போ அந்த உலகம் வந்து ஒரு புதிய உலகமாக தெரிகிறது. பட் அதை விட டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த பிளே அப்படியே ஒரு பெரிய கூட்டம், மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது வாட் அ பிரேவ் நியூ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்துல அவங்க வாய்ப்பிழந்து இருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான சைன். எந்த ஒரு பாசிட்டிவா நிறைய மக்கள் ஒன்னா சேர்ந்து வசிக்க போறோம், ஹாப்பியா இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான எலமெண்ட் அந்த அட்டரன்ஸ்ல இருக்கு. ஆனா இந்த டிஸ்டோபியன் நாவல்ல பிரேவ் நியூ வேர்ல்ட் பார்க்கும்போது டைட்டில் ஆப்டிமிஸ்டிக்கா தெரிஞ்சாலும் உள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் கால்ட் சாட்டையர் அண்ட் ஐரணி. புகழ்வதை போல் இகழ்வது. அது உண்மையாலுமே அது ஒரு பிரேவ் நியூ வேர்ல்டு தான் அல்லது அது ஒரு ப்ராப்ளமேட்டிக் வேர்ல்டா அப்படின்னு நமக்கு ஆத்தர் டிஸ்கஸ் பண்ண போறார். ஓகே, இட் இஸ் a world which is to be detested. Is idea clear, teachers? When was the novel published, teachers? 1932. 1932. Very good. Sure. We have seen other informations. Now we shall get into the character straight away. Okay, now we have different worlds here. அதுல ரொம்ப முக்கியமான வேர்ல்ட் வந்து the world state. The world state அப்படிங்கிறது தான் நமக்கு மெயின் செட்டிங். And this setting is considered to be the future world where everything is controlled by machine. And அதுல there is a group of people called alpha plus intellectuals. இதுதான் highest caste group, ஒரு ஹையஸ்ட் கேடர். நம்ம அந்த சோசியல் ஹைரார்கின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வேர்ல்டு ஸ்டேட்ல ஹையஸ்ட் ஹைரார்கி, ஹையஸ்ட் குரூப் எது அப்படின்னா ஆல்பா பிளஸ் குரூப். ஆல்பா பிளஸ் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா they are intellectuals. Is the information clear, teachers? இந்த இன்டெலெக்சுவல்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பத்தி பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுல நமக்கு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்துருவோம். முக்கியமான கேரக்டர் வந்து பெர்னார்ட் மார்க்ஸ். Who is Bernard Marx? What type of character is he? What type of social class to which he belongs அப்படின்னு கேட்பாங்க. He is an alpha plus. இவர் எந்த குரூப்பை சேர்ந்தவர்? He is an alpha plus and he is a psychologist. பட் இவர்கிட்ட ஒரு சின்னதா ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is physically smaller and more introverted. Introvertedனா ரொம்ப கொஞ்சம் ரிசர்வ்டு டைப், கான்சர்வேட்டிவ் டைப். வெளியில எல்லாரோடும் போய் நல்லா பேசக்கூடிய ஆள் இல்லை. சரி, இது ஏன் சார் இந்த மாதிரி இவருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது, ஏன் வந்து இவரு கொஞ்சம் டுவாஃபிஷா இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் an accident with alcohol in his blood. Okay, his blood surrogate during gestation period. இவர் வந்து அந்த கரு முட்டையில இருக்கும் பொழுது இவருக்குன்னு ஒரு சரகேட் மதர் இருப்பாங்க இல்லையா, பயாலஜிக்கல் மதர் இல்லாம வேற ஒருத்தவங்க, அவங்க என்ன பண்றாங்க, நிறைய ஆல்கஹால் எடுத்துடுறாங்க. அந்த ஆல்கஹால்னால அந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் ஆகி என்னாச்சு, there is a stunted growth but still he is an alpha plus. Okay, because he is stunted, because he is introvert, என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, he appears to be an outsider. யாருமே இவரை பெருசா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சொசைட்டில, இந்த கிளாஸ்ல, ஆல்பா பிளஸ் குரூப்ல எல்லாருமே இவரை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க. ஏன்னா இவரு குட்டையா இருக்காரு. நம்ம சொசைட்டில இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஃபேமிலியில எல்லாருமே உயரமா இருக்காங்க, ஒரே ஒரு பையன் மட்டும் குட்டையா இருந்தான் அப்படின்னா there will be a kind of alienation, isolation, and the person feels like an outsider. And because he feels like that, he also becomes a non-conformist, complete a non-conformist. இல்லாம மறைமுகமா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எதிர்க்கக்கூடிய ஒரு கேரக்டரா வர்றாரு.
இந்த இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கா டீச்சர்ஸ்? இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயம் யாருக்கு பிடிக்காது? பெர்னார்டு மார்க்ஸ்க்கு பிடிக்காது. அப்ப யாரெல்லாம் கண்ட்ரோலிங் ஃபிகரோ அவங்களை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பெர்னார்டு மார்க்ஸ். அண்ட் இந்த ஸ்டோரியில நமக்கு இவர் பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஸ்டேட் அப்படிங்கிறது ஹைலி டெவலப்டு ஸ்டேட். இங்க வந்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அந்த கண்ட்ரோல்குள்ள இருக்கக்கூடியவங்க, அந்த சொசைட்டி சொல்லக்கூடிய மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் லைஃப் வாழக்கூடியவங்க. ஆனா ஆர்டிபிஷியாலிட்டி இஸ் நார்மல் சி தேர். ஆனா நம்ம வாழ்ற மாதிரி இயல்பா இமோஷன்ஸுக்கும் ஃபீலிங்ஸுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, நேச்சுரல் ரிலேஷன்ஷிப்ஸுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்கள எங்க விட்டுறாங்க அப்படின்னா, they are made to stay in a place called the reserve. ரிசர்வ்ல இருக்கிறாங்க. அண்ட் அந்த ரிசர்வ்ல இருக்கிறவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இஸ் கால்டு சாவேஜ் வே ஆஃப் லைஃப். அவங்க இன்னமும் பிரிவென்டிவா தான் இருக்காங்க, இன்னமும் வந்து காட்டு மிராண்டித்தனமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த உடல் இச்சைகளுக்கு, அந்த உடல் சார்ந்த அந்த உணர்வு நிலைகளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால அவங்களை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த வேர்ல்டுக்கு பேரு ரிசர்வ். அந்த ரிசர்வ் மேல இவருக்கு ஒரு ரொமான்டிக் ஃபேசினேஷன். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேர்ல்டு ஸ்டேட்ல இருந்து எங்க போகணும்னு ஆசைப்படுறாரு பெர்னார்ட் மார்க்ஸ்? To savage way of life. Savage, he wants to go to the reserve and he wanted to see how people live there. அப்படி அவரு அந்த ரிசர்வுக்கு போகும் பொழுது he happens to meet the hero of the novel. The hero of the novel is John the Savage. The John the Savage அப்படிங்கிறவர் யாரு? அவருக்கும் இந்த வேர்ல்டு ஸ்டேட்டினுடைய கண்ட்ரோலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு பின்னாடி பார்ப்போம். அண்ட் இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஜானை இந்த வேர்ல்டு ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து இவரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒருவரை என்ன பண்ண போறாரு, இன்டைரக்டா அட்டாக் பண்ண போறாரு. அண்ட் அந்த மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய எதிர்ப்பை அந்த வேர்ல்டு ஸ்டேட்டுக்கு எதிராக பதிவு பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். Did you understand who is Bernard Marx? To what social class he belongs to அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் what is his problem அப்படின்னா இதுதான் கொஸ்டினா வரும். அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க. Who is instrumental in bringing John the Savage to the world state அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ப்ரீவியஸா டிஆர்பிலையும் சரி, இதுல நெட் செட்லையும் கேட்டிருக்காங்க. Now come to the next important character. The next important alpha plus character is Helmholtz Watson. இவர் யாரு அப்படின்னா, he is an alpha plus lecturer at the College of Emotional Engineering and he is a very popular writer. இந்த Helmholtz Watson அப்படிங்கிறவர் யாரு? What is the profession? First அவர் என்ன சோஷியல் குரூப்னு தெரிஞ்சுக்கணும், அவருடைய ப்ரொஃபஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆன்சர் சொல்லிருங்க டீச்சர்ஸ், அப்பதான் டக்குனு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். What is the social group of Helmholtz Watson? The world state, sir. Lecturer. ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஆல்பா பிளஸ் லெக்சரர். எந்த காலேஜ்ல? College of Emotional Engineering. College of Emotional Engineering. பாருங்க, இமோஷன்ஸே இன்ஜினியர் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆர்டிபிஷியலா மாத்துறாங்க. நமக்கு நேச்சுரலா இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம், பட் அதை இன்ஜினியரிங் பண்றது அப்படின்னா we are made into machines. And he is also a writer. இவரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, Helmholtz is physically and intellectually superior when compared to Bernard Marx. Bernard Marx வந்து he is with a stunted growth, ஆனா intellectual. ஆனா இவரை விட நல்ல physically tall, broad shouldered and powerfully built. Okay, எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is a restless character. இவரு intellectual, அதே நேரத்துல restless. Okay, and his emotions are too powerful for the shallow society around him. And இவர் யாருடைய ஃப்ரெண்ட் அப்படின்னா, பெர்னார்ட் மார்க்ஸ் உடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். Okay, and later John the Savage இங்க வராரு
அண்ட் ஜான் த சாவேஜ் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதர் யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இட் இஸ் ஹெல்ம்ஹால்ட்ஸ் வாட்சன். ஓகே, அண்ட் இவருடைய இந்த நாவல்ல டுவர்ட்ஸ் தி எண்ட் வாட் ஹேப்பன்ஸ் டு ஹெல்ம்ஹால்ட்ஸ் வாட்சன் அப்படிங்கும்போது இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த வேர்ல்ட் ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மனிதருக்கு எதிராக நிக்கிறாரு. அண்ட் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன், the man who is in power, he threatens Helmholtz Watson that he would exile him to Falkland, Falkland Island. And finally இவர் என்ன சொல்றாரு, இங்க உங்கள்கிட்ட ஒரு அடிமையா இருக்கிறத விட, இன்டெலெக்சுவல் ஸ்லேவா இருக்கிறத விட, I will better be in exile in Falkland Island அப்படின்னு he goes to Falkland Island. Is the information clear, teachers? Next comes the very important character, almost the villain character in the novel. Who is the villain in the novel? Abdin keva. Who is the villain in the novel? Mustafa Mond. Who is the villain, teachers? The villain of this novel, the antagonist of the novel is Mustafa Mond. Okay, keep the mic closer to your mouth and then speak, teachers. அப்பதான் லவுடா இங்க வந்து கேட்கும். ஒருவேளை நீங்க ஏஆர்பிஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசு. முஸ்தபா மான் இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா he is the resident controller of the Western Europe and he is one of the 10 world controllers who govern the entire planet. இந்த பிளானட் எர்த் மொத்தம் எத்தனை பேர் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா there are 10 வேர்ல்ட் கண்ட்ரோலர்ஸ் அண்ட் அந்த 10ல இவரும் ஒருவர். ஐடியா கிளியரா? இது கொஸ்டினா கேட்டிருந்தாங்க ஒரு தடவை டிஆர்பி இதுல நெட்ல, அதனால மேக் நோட் ஆஃப் இட். The whole planet Earth is governed by how many world controllers? 10 members. 10 controllers. அதுல வெஸ்டர்ன் யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ட் கண்ட்ரோலர் தான் நம்ம நாவலுடைய வில்லன். Okay, what is he அப்படின்னா he is a very brilliant intellectual and he is a scientist. He is a scientist and இவனுக்கு ஒரு காலத்துல ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா ஒண்ணு நீ என்ன இருக்கணும், இந்த ஒண்ணு நீ வந்து இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல ஒரு மெம்பரா இருக்கணும், அல்லது உன்னுடைய சயின்டிபிக் ஹெரட்டிக்ஸ்க்காக நீ வந்து தப்பிரை நிறைய ராங்கான இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்குற, அதனால உன்னை எக்ஸைல் பண்ணிடுவோம். வாட் டு யூ சூஸ் அப்படிங்கும்போது அவன் என்ன சொல்றான், எக்ஸைல்ல இருக்கிறத விட ஐ பி பார்ட் ஆஃப் த கவர்னிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அவர் கவர்னிங் சிஸ்டத்துல ஒரு கண்ட்ரோலரா அவர் மாறிடுறாரு. அண்ட் வாட் இஸ் திஸ் ரோல் இன் த நாவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா he is the novel's primary mouthpiece for the world state philosophy. Okay, and the world state உடைய philosophy-ய நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரா தான் முஸ்தபா மாண்ட் இருக்காரு. அண்ட் இந்த நாவல்ல he will be in opposite position to John the Savage, the protagonist. Okay, is idea clear, teachers? இந்த நாவல்ல பாத்தீங்கன்னா நீங்க ஜான் த சாவேஜ் அப்படிங்கிறவரு, சாவேஜ் அவர் பேர்லயே வந்து the savage because he is from the reserve. இவர் தான் ஹீரோ. இந்த ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா he values the plays of William Shakespeare. The plays of William Shakespeare அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Who is a great lover of the plays of William Shakespeare? For this character, the plays of William Shakespeare is the Bible. Why it is the Bible? Because it is a book which speaks about the importance of emotions. Who is the person who loves to read Shakespearean Bible and who quotes a lot from Shakespeare? John the Savage. And இன்னொரு விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், in the world stateல what is forbidden அப்படின்னு கேட்டீங்கன்னா Shakespeare is forbidden. Other literary pieces that give importance to feelings and emotions are forbidden. அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து நம்மள பிரிமிட்டிவ் இமோஷன்ஸ் நோக்கி கொண்டு போகுது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ஃபர்பிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இந்த முஸ்தபா மாண்டுக்கு என்ன பண்ணும், இத பத்தி எல்லாமே தெரியும்.
அவன் பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம he is actually holding the forbidden collection of Shakespeare and other literature, and he reads it, but he hides all those information, and he does not want to promote them. Instead, he wants to stabilize the philosophy of the world state. The world state அதுதான் ரொம்ப முக்கியம். அங்க அவங்க ஒரு ஆர்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆர்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எதிராக இந்த ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் இருக்கும். தட் இஸ் ப்ரொமோட்டட் பை லிட்ரேச்சர். அதனால he wants to hide all his knowledge. இன்ஃபர்மேஷன் கிளியரா? அப்ப வில்லன் யாருன்னு தெரியுதா டீச்சர்ஸ்? நெக்ஸ்ட் ஒன், ஜான் த சாவேஜ் உடைய ஒரு அப்பா இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா? அவர் அந்த ரிசர்வ்ல இல்ல. அவர் ஆக்சுவலி he is from the world state. Who is the man அப்படிங்கும்போது he is the director of hatcheries and conditioning. Who is the father of John? Director of hatcheries and conditioning. hatcheries-னா இந்த முட்டைய கண்டிஷன் பண்ணி அதை பொறுக்கி வைப்பாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு பேர் தான் ஹேச்சரி. அந்த முட்டைகள் எல்லாம் ஒரு பர்டிகுலர் அந்த கரு முட்டைகள் எல்லாம் ஒரு பர்டிகுலர் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கிளாஸ் முட்டைகள் இருக்கு. ஒவ்வொரு சோசியல் கிளாஸ் முட்டை. அதை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கண்டிஷன்ல பதப்படுத்தணும். அதை என்ன பண்ணணும்? அதை டெவலப் பண்ண வைக்கணும். ஒரு எம்பிரியோவை டெவலப் பண்ணி ஒரு ஃபீட்டஸா மாத்தி ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு டைரக்டரா இருக்கிறவர் தான் அந்த டைரக்டர் ஆஃப் ஹேச்சரிஸ். அண்ட் இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, he is a imposing figure, a domineering figure, a controlling figure. And when the novel begins with a group of children who are going on a tour. And அந்த டூர்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஹேச்சரிஸ் உடைய இந்த ஃபேக்டரி உடைய ஃபங்க்ஷனிங்க பத்தி ரொம்ப ப்ரௌடா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா இந்த டைரக்டர் இருக்காரு. And we come to know in the narrative that he once visited the New Mexico Savage Reservation. எங்க போயிருக்காரு? நியூ மெக்சிகோ சாவேஜ் ரிசர்வேஷன் போயிருக்காரு. அண்ட் தேர் இவரு லிண்டா அப்படிங்கிற ஒரு பார்ட்னரோட அங்க போயிருக்காரு. அங்க ஒரு ஸ்டார்ம்ல என்ன பண்றாரு அப்படின்னா, லிண்டாவை பிரிஞ்சுட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? லிண்டாவை பிரிஞ்சு அவங்க ஏதோ ஆயிட்டாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியாம அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. இருந்தாலும் அவங்கள பத்தி கவலைப்படாம எங்க வந்துட்டாரு? தன்னுடைய வேர்ல்டு ஸ்டேட்டுக்கு தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இந்த உலகத்துக்கு பொறுத்த மட்டும் அந்த உலகத்தை பொறுத்த மட்டும் அவர் ஒரு பேச்சுலர். he has no family. பட் பிற்காலத்துல என்ன தெரிய வருது அப்படின்னா, இவரு இயல்பா ஒரு பெண்ணை பிரெக்னென்ட் ஆக்கியிருக்காரு. அதன் மூலியமா அவருக்கு ஜான் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வெளி உலகத்துக்கு சொன்னது யாரு அப்படின்னா, இட் இஸ் பெர்னார்ட் மார்க்ஸ். அந்த பெர்னார்ட் மார்க்ஸ் இந்த ஜானை இந்த வேர்ல்டு ஸ்டேட்டுக்கு கொண்டு இவருடைய ஹிப்போக்ரிசிய எக்ஸ்போஸ் பண்றார். இவருடைய பிரிட்டன்ஸ, இவருடைய வெளிவேடத்தனத்தை அவரு என்ன பண்றார்? உலகத்திற்கு போட்டு உடைக்கும் பொழுது he feels very much humiliated and he resigns his position. Okay, what is it? அப்ப டைரக்டர் ஆஃப் ஹேச்சரிஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? Shall we move to the lower caste? The upper caste என்ன caste group? Alpha plus. அதுல யார் யார் கேரக்டர்ஸ்னு பார்த்தோம். The lower caste group என்னன்னா அப்படின்னா, in lower caste group we have a very important character. யார் அப்படின்னா, லெனினா கிரவுன். Don't confuse லெனினா கிரவுன் with லிண்டா. லிண்டா ஜான் உடைய அம்மா. லெனினா கிரவுன் யாரு அப்படின்னா, she is a very beautiful and popular beta plus woman who works as a technician. சயின்டிஸ்டுக்கு கீழே டெக்னீஷியன்ஸ். நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, டாக்டர்ஸ் அவங்கலாம் ப்ரொஃபஷனல். அந்த டாக்டர் அந்த எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கலன்னு என்ன பண்றாங்க? ஒரு சில பேர் பார்மசியூட்டிக்கல் சயின்ஸ், லேப் சயின்ஸ் அப்படின்னு படிக்கிறாங்க. அப்ப நீங்க பாக்குறீங்க, ஹையஸ்ட் கேடர்ல யார் வருவா? டாக்டர் வருவாங்க. டாக்டருக்கு கீழே தான் யார் வருவா?
இந்த நர்சஸ் வருவாங்க, பார்மசூட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவங்கலாம் வருவாங்க, ட்ரக்கிஸ்ட்லாம் அவங்கலாம் கீழே. சரி, இந்த ஒரு டெக்னீஷியன் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, she is sexually promiscuous. செக்ஷுவலி ப்ராமிஸ்கியூஸ்னா நல்ல அந்த சோமா ட்ரிங்க் இருக்கு இல்லையா, பிளஷர் இன்டியூசிங் ட்ரக் கால்டு சோமா. ஓகே, அந்த சோமா எடுத்துட்டா அவ யாரு கூட வேணுமோ ஜாலியா இருப்பா. யாரு கூட வேணுமோ ஜாலியா இருப்பா. பட் அந்த வேர்ல்ட் ஆர்டர்ல நீங்க ஜாலியா யாரு கூட வேணுமோ இருந்துக்கோங்க. பட் என்ன பண்ணக்கூடாது, யூ ஷுட் நாட் ஸ்பெண்ட் மச் டைம் வித் மெனி பீப்புள், சாரி வித் அ பர்சன். யூ கேன் பி you can date with many people, but too much of dating will lead to a intimacy. அது மாதிரி வேண்டாம். அவ என்ன பண்ணுவா அப்படின்னா ஃப்ளர்ட்டிங் கேரக்டர். அப்ப இவ என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்ளீட்டா நிறைய பார்ட்னர்ஸோட இருப்பா. ஆனா கொஞ்சம் இந்த வேர்ல்டு ஸ்டேட் ஆர்டருடைய ரூல்ஸை பிரேக் பண்ற மாதிரி அந்த பிசிக்கல் கான்டாக்ட் அப்படிங்கிற லெவலுக்கு இவ போயிருவா. அதனால இவளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்றா அப்படின்னா அவளை திட்டுறா, ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற, இவளை உன்னை தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, நீ வந்து ஒரு பிரிமிட்டிவ் கேரக்டர்னு சொல்லி உன்னை எங்க அனுப்பிச்சிருவாங்க, எந்த ரிசர்வ்க்கு அனுப்பிச்சிருவாங்க, நியூ மெக்சிகோ சாவேஜ் ரிசர்வேஷனுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரா தான் யாரு இருக்கா, லெனினா கிரவுன். இவங்களுக்கு அந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன், செக்ஷுவல் அர்ஜ் கொஞ்சம் அதிகமா உள்ள ஒரு கேரக்டர். a person who is addicted to the pleasure drug called soma. சோமபானத்தின் மீது அதீத பற்று உள்ள ஒரு பெண்மணி. ஓகே, இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? Yes, sir. சரி, உங்களுடைய அஃபெக்ஷன் எப்படிப்பட்ட அஃபெக்ஷனா? இந்த இனிஷியலி when the novel begins, she is very closely attached to Bernard Marx. பெர்னார்ட் மார்க்ஸ் மற்ற எல்லாருமே கொஞ்சம் அவுட் சைடர் மாதிரி பார்த்தாலும், அவர் குட்டையா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தாலும், இந்த பர்டிகுலர் லேடி இஸ் வெரி க்ளோஸ்லி அட்டாச்ட். அண்ட் என்ன பண்றான்னா, இவளுக்கு இருக்கக்கூடிய அந்த கியூரியாசிட்டி என்ன அப்படின்னா, இந்த வேர்ல்டு ஸ்டேட் ஆர்டர்ல எல்லாரையும் பார்த்து பார்த்து குளிச்சு போச்சு. நம்ம கொஞ்சம் அந்த ரிசர்வ்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, நியூ மெக்சிகோ சாவேஜ் ரிசர்வ், அங்க இருக்கக்கூடிய மக்களை போய் பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே யாரை வந்து பிரெயின் வாஷ் பண்றா, பெர்னார்ட் மார்க்ஸ் பிரெயின் வாஷ் பண்றா. அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் பெர்னார்ட் மார்க்ஸ் she makes a secret journey to the New Mexico Reserve. அங்க போனோன்னு என்ன பண்றா, she tries to seduce John. ஜானை பார்த்தோன்னே அவனை எப்படியாவது அனுபவிக்கணும்னு நினைக்கிறா. அவனை என்ன பண்றாங்க அப்படின்னா, பெர்னார்ட் மார்க்ஸும் இவளும் சேர்ந்து எங்க கூட்டிட்டு வராங்க, ஜான் த சாவேஜையும் அவங்களுடைய அம்மா யாரு, லிண்டா, அந்த ரெண்டு பேரையும் இங்க கொண்டு வராங்க, இந்த வேர்ல்டு ஸ்டேட்டு கொண்டு வராங்க. இந்த வேர்ல்டு ஸ்டேட்டு கொண்டு வந்து அந்த ஜானுக்கு பின்னாடியே தெரியக்கூடிய ஒரு கேரக்டரா தான் யாரு இருக்கா, லெனினா கிரவுன். லெனினா கிரவுன் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜான் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா பிரிமிட்டிவ், சாவேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, he is a moralist. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் இருக்கோம்ல நம்மள மாதிரி, என்ன அப்படின்னா ஒரு திருமணத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஆணையோ பெண்ணையோ தொடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையில வாழக்கூடியமா. ஆனா வேர்ல்டு ஸ்டேட் ஆர்டர்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நீங்க போங்க, கிஸ் பண்ணுங்க, ஹக் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, பட் குழந்தை மட்டும் பெற்றுக்க கூடாது. இன்னைக்கு அப்படிலாம் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப், சிச்சுவேஷன்ஷிப், அந்த ஷிப்பு இந்த ஷிப்னு 1008 ஷிப்பு. நோ ஒன் வாண்ட்ஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஃபேமிலி அப்படிங்கிற அந்த ஐடியாலஜியை இன்னைக்கு டிசேபியர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. பிகாஸ் நம்ம என்ன சொல்றோம், we are highly advancing, we are becoming a highly civilized race. இந்த civilized raceக்கு இந்த ஃபேமிலி அப்படிங்கிற அந்த செட்டப்லாம் தேவையில்லை சார். அதெல்லாம் தாண்டி நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம் சார். நம்ம எல்லாம் ஒரு இன்டெலெக்சுவல் ரெல்முக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய இந்த ரியாலிட்டி ஷோல பீப்புள் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையா சார்? இந்த பிசிக்கல் அர்ஜ், ஃபுட்டு, க்ளோத்திங், ஷெல்டர் மாதிரி செக்ஸும் ஒரு அர்ஜ் சார். அந்த அர்ஜ் கிராட்டிஃபை பண்ணிக்குவோம், பிள்ளை எல்லாம் பெற்றுக்க வேண்டாம். அந்த மாதிரி ஒரு இம்மாரல் லைஃப் ஸ்டைல், அது வந்து சொல்லணும்னா இட் இஸ் இம்மாரல் அக்கார்டிங் டு த பிரசன்ட் சினாரியோ. ஒரு ஃபியூச்சர்ல அதுதான் மாரலா இருக்கலாம், அப்படி இருந்தாதான் மாரல். நம்மள மாதிரி இருந்தா இம்மாரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் வியர்ட், ஸ்ட்ரேஞ்ச், ஆடுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஜான் வந்து ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங்கா இருக்கிறதுனால அவன் ஒரு மாரலிஸ்டா இருக்கான். அண்ட் இந்த மாரலிஸ்டுக்கு யார பிடிக்கல, லெனினா கிரவுனுடைய அப்ரோச் சுத்தமாவே பிடிக்கல. இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? Yes, sir.
அப்ப இவ பாத்தீங்கன்னா she is making one attempt after the other to seduce John. And John என்ன பண்றான் அப்படின்னா இவளை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஃபைனலா she becomes heartbroken. ஓகே, அவனுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நத்திங் பிஃபோர் மேரேஜ். ஓகே, மேரேஜ் பண்ணிக்கிட்டியா, பண்ணிட்டோம்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஃபேமிலியா இருக்கலாம், எப்படி வேணும் இருக்கலாம், நமக்குன்னு குழந்தைகள் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு யார் ரெடியா இல்ல? லெனினா கிரவுன் ரெடியா இல்ல. என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம உலகத்துல இப்ப இருக்கக்கூடிய ஒரு சில மென் அண்ட் விமனை முன்னாடியே என்ன பண்ணிருக்கிறாரு, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி நம்ம ரைட்டர் எழுதியிருக்கார் ஆல்டஸ் ஹக்ஸ்லி. அதனாலதான் இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் நாவல், பட் நாட் டு பி வெல்கம். அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல யாருமே நம்மலாம் வெல்கம் பண்ண மாட்டோம். பட் நிறைய பேரு அது ஒரு லைஃப் ஸ்டைலாவே வாழ்ந்து many people of the modern times they are living. Next one we have another important character, a beta plus character. யாரு அப்படின்னா லெனினா கிரவுன் உடைய friend. Who is the friend? Fanny Crown. Okay, யாரு இவங்க அப்படின்னா லெனினா உடைய beta plus friend and a colleague, and she serves as a sort of advisor. ரிலேஷன்ஷிப்பை பத்தி அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அண்ட் இவங்க எப்படின்னா ரொம்ப கான்சியஸா லெனினா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு நீ ரிலேஷன்ஷிப் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கணும். என்ன பண்ணக்கூடாது, யூ ஷுட் நாட் ஸ்டே வித் ஒன் மேன் ஃபார் அ வெரி லாங் டைம். ஓகே, ரொம்ப லாங் டைமா நீ என்ன பண்ணக்கூடாது, ஒரு மேனோட இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும், பழகணும், பிரேக்கப், பழகணும், பிரேக்கப், பழகணும், பிரேக்கப் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வார்ன் பண்ற ஒரு கேரக்டராவே ஃபேனி கிரவுன் இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கேரக்டரை இங்கதான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த கேரக்டர் கொஞ்சம் இந்த இடத்துல வச்சிருக்க கூடாது, பட் ஐ வில் புட் இட். ஹென்ரி ஃபாஸ்டர். ஹூ இஸ் ஹென்ரி ஃபாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வேற ஒரு இடத்துல அங்க போட வேண்டியது இங்க போட்டாச்சு. He is the alpha plus psychologist, a colleague of Bernard Marx at the hatchery, and he is involved with Lenina in romantic interest, but he is a thoroughly conformist. Conformist na enna? One who follows the rules and regulations of the world state. Is the information clear, teachers? Yes, sir. Shall we go to the next characters in the Savage Reservation? In the Savage Reservation, க்கு பேர் என்ன? New Mexico Savage Reservation. Mexico Savage Reservation. Okay, that is the name of the place. அந்த பிளேஸ்ல யார் யாரு கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, we have the hero of the novel, John the Savage. John the Savage is born and brought up in New Mexico Savage Reservation, and he is born to, அவருடைய அப்பா யாரு, அம்மா யாரு? அம்மா வந்து லிண்டா, அப்பா வந்து Savage Reservation. சரியா? இந்த டைரக்டர் ஆஃப் Savage Reservation என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஸ்டார்ம்ல லிண்டாவை பிரெக்னெண்டா இருந்த லிண்டாவை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, அது அங்க இருக்க விமனை வந்து நம்ம அந்த ஏரியால இருக்கக்கூடிய விமனோட பழகி இருக்கிறாரு. அந்த பொண்ணை கர்ப்பமாக்கிட்டாரு. நம்ம நிறைய இப்ப சமீபத்துல இயக்குனர் ஒரு பெரிய லாஸ் தமிழ் சினிமா கே பாக்கியராஜ், அவருடைய சிசியன் பாண்டியராஜ். இந்த பாண்டியராஜ் அந்த வந்து ஒரு சில படங்கள்ல இந்த மாதிரி எடுத்திருப்பாரு. என்னன்னா வேற ஒரு ஊருக்கு போவாரு, என்னன்னா இங்க அவருக்கு குழந்தை இருக்காது, வேற ஒரு நேபாளுக்கு போவாரு, அங்க ஒரு பொண்ணை பிரெக்னென்ட் ஆக்கிட்டு கூடவே யாரு அப்படின்னா நம்ம வடிவேல் ஒருவர். வடிவேல் என்ன சொல்லுவாருன்னா, அந்த குழந்தைய பெத்தெடுத்து கொண்டு வந்து இந்த அம்மாவோட வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப அவரு அங்க விட்டுட்டு வந்துருவாரு. அப்ப அந்த பெண்மணிக்கு அங்க ஒரு என்ன ஆகும்னா, அந்த குழந்தைய பெத்து எடுக்கும் பொழுது அந்த பொண்ணு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து இங்கே கொண்டு வந்துருவான். அந்த மாதிரி ஸ்டோரி. அதே மாதிரி கதை தான். இவர் என்ன பண்றாரு, அங்க இருக்க லோக்கல் உமனோட பழகிட்டாரு, அங்க தப்பு பண்ணிட்டாரு. அண்ட் தப்பு பண்ணி அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு வேர்ல்டு ஸ்டேட் ஆர்டர்ல வந்து ஒண்ணுமே பண்ணாத ஒரு நல்ல மனிதர் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஓகே, ஆனால் அந்த பெண்மணிக்கு என்ன நடக்குது லிண்டாவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிண்டா இஸ் ஷேம் பை த பீப்புள். ஏன் அப்படின்னா, இவனுடைய அப்பா யாரு, இந்த குழந்தைக்கு தகப்பன் யாரு அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் கேட்கிறாங்க. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு moral well-being is important. திருமணத்திற்கு
முன்னாடி ஒரு பொண்ணு தப்பு பண்ணா அதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எல்லாமே இவளை என்னன்னு பாக்குறாங்க, அவளை வந்து ஒரு தப்பான லேடியா பாக்குறாங்க. அண்ட் ஜான் இஸ் சீன் as a bastard child. Who is seen as a bastard child? Illegitimate child. ஜான். அப்ப அந்த மாதிரி ஜான் வந்து அந்த சாவேஜ்லயே ஒரு ஐசோலேட்டட் லைஃப் தான் வாழ்றான். அப்ப எல்லாருமே இவனை அப்ப பேர் தெரியாதவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு மைண்டுக்குள்ளார அது ஆழமா பதிஞ்சிருது. அப்ப என்ன பண்றான் அப்படின்னா ஒரு பக்கா மாரலிஸ்டா அவன் வளர்றான். அண்ட் அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு tattered காப்பி ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் ஒர்க் அவனுக்கு கிடைக்குது. அண்ட் he goes through Shakespeare's work and he educates himself. அப்படி எஜுகேட் பண்ணும்போது he gathers everything about life from the works of Shakespeare. எதுதான் அவனுடைய ஸ்கூலு? The works of Shakespeare was the school of John the Savage. Okay, is idea clear, teachers? Sir. Right. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோரிக்குள்ளார ஜான் இஸ் brought to the world state by Bernard Marx. அவன் அங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா அவனுடைய கம்ப்ளீட்டா அவனுடைய லைஃப் ஸ்டைல் அவனுடைய பிஹேவியர்லாம் இந்த மக்களுக்கு ரொம்ப வியர்டா தெரியுது, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா தெரியுது. ஏன் இங்க இருக்கிற மக்கள் மாதிரி அவன் கிடையாது. ஏன்னா அவன் ரிசர்வ்ல இருந்து வந்திருக்கான். அவனை ஒரு ஸ்பெசிமென் பீஸா பாக்குறாங்க. ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ அவன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான். அவன் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா இருக்கான். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் இன் அப்நார்மல் வேர்ல்ட் இஸ் சீன் ஆஸ் அ ஃப்ரீக். ஒரு நார்மல் பீயிங் இன் அப்நார்மல் வேர்ல்ட் வேர் அப்நார்மாலிட்டி இஸ் த வேர்ல்ட் ஆர்டர். அந்த அப்நார்மல் வேர்ல்ட் ஆர்டர்ல நம்ம சொல்லுவாங்க பாம்பு திங்கிற ஊருக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கக்கூடாது, நான் பாம்பு கறியெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாதான். கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொன்னோம்? எனக்கு நடு கண்டம் எனக்கு வேணும், சென்டர் பீஸ். இன்னொன்னு சொல்லுவாங்க, when you are in Rome be a Roman. இல்ல நான் இந்தியனா இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரீக்கா பார்ப்பாங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபிகரா பார்ப்பாங்க. எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா ஒரு இடத்துல குமியும் போது நீங்க மட்டும் கோட்டு போட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் யாரா இவன் அப்படின்னு பார்ப்பாங்க. இல்ல எல்லாருமே வேஷ்டி சட்டை போடும்போது நீங்க ஒரு டி ஷர்ட்ல ஒரு கட்சி கொடிய லோகாவை போட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வித்தியாசமா தான் பார்ப்பாங்க. அரசியல்வாதினா எப்படி இருக்கிறது, இப்படியா இருக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே, சோ இந்த நான் கன்ஃபார்மிட்டி அப்படிங்கிறது யாருக்கு நேச்சுரலாவே இருக்கு? John Savage. John the Savage, because John the Savage is a self-reliant man. எங்க கனெக்ட் பண்றேன்னு பாத்தீங்களா? நம்ம படிச்ச ஒரு டெக்ஸ்டோட கனெக்ட் பண்ணோம். Which of the characters in A Brave New World is a self-reliant man? இப்படி கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணுவோம்? யார் தான் மோஸ்ட் செல்ஃப்-ரிலையன்ட் கேரக்டர்? John Savage. John the Savage. இதை இப்படி கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க, கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை நல்ல நாலேஜபிளா ஒருத்தர் கொஸ்டின் பேப்பர் செட் பண்றாங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி கேட்பாங்க. அண்ட் நான் கன்ஃபார்மிட்டி இஸ் த ஆர்டர் ஆஃப் அ ஜென்யூன் கேரக்டர். ஒரு ஜென்யூனா இருக்கக்கூடிய மேன் எப்பொழுதுமே நான் கன்ஃபார்மிஸ்டா தான் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை என்ன பண்ண மாட்டான், ஒத்துக்க மாட்டான். he will be always having bone of contention. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருப்பான். அந்த எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா he becomes a tragic hero. என்ன பண்றான் அப்படின்னா அவனால என்ன லைஃப்ல வந்து ஃபிட் ஆக முடியல, அந்த வேர்ல்டு ஸ்டேட் ஆர்டர்ல அந்த லைஃப் ஸ்டைலுக்கு அவனால ஃபிட் ஆக முடியல. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஃபைனலா அவனை வந்து நார்மலா இருக்க விடாம அவனை ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஸ்பீசிஸ் மாதிரி எல்லாரும் சுத்தி சுத்தி வந்து அவனை பத்தி ஒரு திரைப்படம் எடுக்கப்படுது. அந்த திரைப்படத்தினால அவன் ஒரு செலிபிரிட்டி ஆகுறான். அவனை நார்மலா இருக்க விடாம எல்லாரும் வந்து அவனை சுத்தி சுத்தி பார்க்க வரும் பொழுது அவன் ஃபைனலா என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா he kills himself. That is how he becomes a tragic hero. என்ன அப்படின்னா ஒரு மாரல் பீயிங்கா அவனால இருக்க முடியல, ஒரு நேச்சுரலா இருக்க முடியும், ஆர்டிபிஷியலா இருக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேணுமா, வாழ வேணாம். அப்ப what is the right way to escape அப்படிங்கும்போது to commit suicide. Suicide அப்படிங்கிறது it's a very painful thing, but for him it is the only means to
experience freedom from this abnormal world. Okay, my teachers? Okay, sir. Shall we go to Linda? Who is Linda in the novel? Mother of John Savage. John's mother. இப்ப இவங்க யாரு அப்படின்னா she is a beta minus woman. இப்ப பீட்டா பிளஸ் எல்லாம் பார்த்தோம், இப்ப பீட்டா மைனஸ். ஒரு காலத்துல இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா she has visited the Savage reservation along with the director of hatcheries. அப்படி போகும்போது ஒரு நேச்சுரலா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஒரு லவ் வருது. அந்த லவ் வந்து ஒரு பிசிக்கல் கான்டாக்ட் ஆகுது. பிசிக்கல் கான்டாக்ட்ல அவங்க இயல்பா பிரெக்னன்ட் ஆகிடுறாங்க. அண்ட் அந்த பிரெக்னன்சிக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்ல அவங்கள விட்டுட்டு இங்கிட்டு வந்துட்டார். தப்பிச்சோம் பொழைச்சோம், இங்க நம்ம திருப்பி அங்க போனோம்னா நம்மள என்ன பண்ணிடுவாங்க, எக்ஸைல் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரொம்ப நார்மலா இருந்துட்டோம். அப்நார்மலா இருந்தா தான் அங்க நல்லவன். அதனால அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாரு. இந்த அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னா she gets lost during a storm and was abandoned by the director, and she is pregnant and she is left among the natives. அந்த லேசி பீப்புள், அந்த பீப்புள் இருக்காங்களே, அந்த ட்ரைப் பீப்புள், அவங்க எல்லாம் ரொம்ப மாரலிஸ்ட். இந்த ஆதி குடிகள் எல்லாம் ரொம்ப மாரலி அப்ரைட் பீப்புள். ஆனா இவ எங்க இருந்து வந்திருக்கா, வேர்ல்டு ஸ்டேட் ஆர்டர்ல இருந்து வந்திருக்கா. அவ அங்க அப்படி இப்படி இருக்கக்கூடியவர். அப்படி இப்படி இருக்கிறது தான் அங்க ரொம்ப நார்மல். அதே மாதிரிதான் இங்க sexually she was promiscuous and she has also become pregnant before marriage. and அவ ரொம்ப ரொம்ப லேசி. ஏன் அப்படின்னா அந்த வேர்ல்ட் ஆர்டர்ல ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த சோமா ட்ரிங்க் எடுத்துட்டு அப்படியே மட்டை ஆயிடுவோம், அப்படியே போதையிலே அப்படியே இருப்பான். அந்த மாதிரி இவ லேசியா இருக்கிறதுனால the tribe people do not accept her, they despise her. Okay, இவ டிபிக்கலி she is like a capitalist. ஒரு கேபிட்டலிஸ்ட் எப்படி இருப்பாரு, எல்லாரையும் கமாண்ட் பண்ணிட்டு லேசியா ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு, அப்படி இன்ஆக்டிவா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா தான் லிண்டா இருக்காங்க. அண்ட் ஃபியூச்சர்ல என்ன ஆகுறாங்க அப்படின்னா she returns to London. யாரோட லண்டனுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க, பெர்னார்ட் மார்க்ஸ், லெனினா கிரவுன். அப்புறம் என்ன பண்றாங்க, ஜானையும் அந்த லிண்டாவையும் என்ன கொண்டு வராங்க, லண்டனுக்கு கொண்டு வராங்க. the world state, அந்த வெஸ்ட் யூரோப்ல இருக்கக்கூடிய வேர்ல்ட் ஸ்டேட் கொண்டு வராங்க. அண்ட் என்ன பண்றா, she becomes addicted to soma completely. Okay, is the idea clear, teachers? Yes, sir. அண்ட் அவ ரொம்ப வருஷமா அந்த சாவேஜ் ரிசர்வ்ல இருந்துட்டா. இப்ப திருப்பி அந்த வேர்ல்ட் ஆர்டருக்கு வரும்போது அவளால என்ன பண்ண முடியல, அங்க ஃபிட் இன் ஆக முடியல. அதனால என்ன பண்றா, she becomes completely addicted to soma. ஓவரா சோமா குடிச்சு குடிச்சு ஓவர் டோஸ்னால she dies. அம்மாவும் மேல போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்காங்க. யாரு அப்படின்னா போப் அப்படின்னு ஒரு கேரக்டர். who is this pope அப்படின்னா he is a native man on the reserve, நியூ மெக்சிகன் சாவேஜ் ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர். and he becomes the lover to Linda. அங்க அவங்க அந்த ரிசர்வ்ல இருக்கும்போது லவரா இருக்காங்க. அண்ட் this pope என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லிண்டாவோடு ரொம்ப கனெக்ஷன்ல இருக்கிறதுனால என்ன பண்றான் அப்படின்னா ஜான் பிகம்ஸ் வெரி மச் ashamed and he is very angry. ஏன்னா ஏற்கனவே எல்லாரும் என்ன அப்பன் பேர் தெரியாதுன்னு சொல்றாங்க, நீ இன்னொரு ஆளோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற, அதனால என்னை வந்து ஏன் இப்படி அவமானப்படுத்துற அப்படின்னு அவர் ரொம்ப கோபத்துல இருக்கும்போது அந்த ட்ரைப்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அந்த மனிதர் வந்து ரொம்ப முக்கியமான மனிதர், ஆல்மோஸ்ட் லைக் a spiritual guide to John the Savage. Who is the spiritual guide to John the Savage அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. யாரு, மிட்சிமா. ஓல்டு மேன் அந்த ரிசர்வ்ல இருக்கக்கூடியவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஜானுக்கு ரொம்ப பிராக்டிக்கலா நிறைய விஷயங்கள் சொல்லி தர்றாரு. என்ன அப்படின்னா he teaches John the practical skills like pottery and archery. பாட் மேக் பண்றது, ஆர்ச்சரி, எல்லா ஸ்கில்லையும் சொல்லி தராரு. அண்ட் தென் என்ன பண்றாரு, he is the one who teaches the traditional values to John. ஏறக்குறைய அவன் ஒரு பெரிய மாரலிஸ்டா வருவதற்கு இந்த மிட்சிமா அப்படிங்கிறவரு ஒரு பெரிய பங்கார். இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஸ்டேட் ஆர்டர்ல இருக்கக்கூடிய மைனர் கேரக்டர்ஸ் யாரு அப்படின்னா the drones. யாரு அப்படின்னா there are the lower most cadres. சொசைட்டில லோவர் மோஸ்ட் சோசியல் ரேங்க்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் யாரு அப்படின்னா
epsilons, deltas, gammas. இவங்கெல்லாம் they are mass produced lower caste who perform menial job. What is their role? அப்படின்னா they are conditioned to hate the outdoors, love their work and take soma whenever they are distressed. Okay, and in the end of the novel the deltas riot. அந்த டெல்டாஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, நாங்க வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு they go and fight against the upper classes. Okay, they even assault John after he throws away their soma supply. And then you have a character called the warden. நமக்கு அந்த வேர்ல்ட் ஆர்டர்ல முஸ்தபா மாண்ட் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலர் இருந்தாரு இந்த வெஸ்டர்ன் யூரோப்ல. அதே மாதிரி இந்த நியூ மெக்சிகன் ரிசர்வ் இருக்கார் இல்லையா, அந்த நியூ மெக்சிகன் ரிசர்வ்ல there is a warden. He is the official in charge of the New Mexico Savage Reservation. Okay, and இவர் என்ன அப்படின்னா he also provides a kind of information about the life in the reserve. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா நம்ம ஜான் த சாவேஜ் வந்து இந்த வேர்ல்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள். அப்ப இவன் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கான், ஸ்ட்ரேஞ்ச் கேரக்டர். அப்ப இந்த டார்வின் போனபார்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு கிளாஸ் சிட்டிசன், ஹி இஸ் a filmmaker. அவர் என்ன பண்றாருன்னா he makes a movie. Okay, the movie is Feely. Okay, a movie with sensory effects about the life of John, and this movie makes John a celebrity. Okay, is idea clear, teachers? Yes, sir. இதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு ஸ்டேட்ல ரிலிஜன் இருந்ததா அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ரிலிஜன் இல்லை. பட் there is a different religion called Ford religion. அந்த Ford religionல a high ranking religious figure is the arch community songster. The arch community songster. உன்னோட அந்த இதுல இருக்கு. Teachers ஏதாவது சொல்ல வந்தீங்களா? ஓகே, ஏதோ ஒரு இடையில ஒரு டாப். ஓகே, இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா he is present at the event where John is confronted by the director. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மைனர் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதுல முக்கியமானது the nurse and the doctor. ஏன் இவங்கெல்லாம் unnamed characters. Unnamed தான், they are not very important. Okay, is the idea clear, teachers? They are unnamed medical staff at the hatchery and later at the Park Lane Hospital for the dying where Linda dies. Linda வந்து எப்படி செத்தாங்க? How did Linda die? Because of Overdose of soma. Okay, very good. And அப்படி இறக்கும் பொழுது அந்த மக்களை வந்து இவங்க எப்படி இன்டிஃபரண்டா ஹேண்டில் பண்ணாங்க. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு யாரோ ஒருத்தர் இறக்க போறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் ரொம்ப கேர் எடுப்பாங்க. ஆனா ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல ரொம்ப இன்டிஃபரண்டா இருப்பாங்க இல்லையா, அந்த உயிர் தானே, அந்த உயிர் மேல ஒரு பெரிய அக்கறை இல்லாம அது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படி தூக்கி வீசிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு பேர்ல லவ் அண்ட் கேர் கொடுக்காம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் கால்டு த பிரேவ் நியூ வேர்ல்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். தட் இஸ் தேர். எல்லாரையும் ஒரு மணி மேக்கிங் மிஷினா மட்டும் பார்க்கக்கூடியது. Okay, these are the characters, and I think I'll stop here and give a